இதுல த பெஸ்ட் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்கன்றது மட்டுமே கிடையாது. ரவி கே சந்திரன் ஆகட்டும், ஏஆர் ரஹ்மான் சார் ஆகட்டும், மணி சார் ஆகட்டும், கமல் சார் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், இதுல என்னன்னா எல்லாரும் தன்னுடைய கடமையை செய்யல, தன்னுடைய மனசுல அதுல பங்கு வச்சாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். பிகாஸ் எல்லார் முகத்திலையும் அது தெரிஞ்சது. நானும் அபிராமியும் பேசும்போது அதுதான் பேசுறது. இது என்ன மற்ற படங்கள் மாதிரி இல்லையா, இட் இஸ் லைக் அவர் ஓன் ஃபில்ம். இந்த எந்த மனநிறைவோடு இந்த படத்தை நாங்க பண்ணமோ அந்த மனநிறைவு அப்படியே போய் உங்களுக்கு சேரும்ன்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. நிச்சயமா அந்த எதிர்பார்ப்பு நடக்கும். ஏன்னா பாடல்கள் இன்னைக்கு பெரிய ஒரு வெற்றியா இருக்கு. இந்த படத்தை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் கிட்ட சார் படம் எப்போ வரும் என்ன வரும்னு எனக்கு இவ்வளவு நாள் கேட்டதே கிடையாது. இந்த படத்துக்கு அப்புறம் தான் என்ன நான் என்னவோ ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி என்ன கேட்கறாங்க. சிவா கோச்சுக்காத. So it is wonderful. It is wonderful. People calling and ask me how this will. So such a great expectation. It will satisfy everybody. And இந்த ஒரு இதுல ஒரு தேங்க்ஸ் சொல்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிறேன். நான் நடிச்ச 700 படங்கள்ல மிகச்சிறந்த படமா நான் ஒரு 20 படத்தை பிழிஞ்சு எடுத்தா அதுல முக்கியமான படங்கள் மணி சார்தும் கமல் சாரும் படமா தான் எனக்கு இருக்கு. தேங்க்யூ ஃபார் த not for offering me a character. Thank you for the trust you had in me. Always when you call me, it is ஒரு சின்ன பயம் ஒன்று உருவாக்கும். அந்த பயத்துக்காக உங்களுக்கு 2 பேருக்கும் நான் ரொம்ப சொல்ல ஆசைப்படுறேன். மணிக்கணக்காக பேசலாம், ஆனால் மணி இங்கே நாயகராக இருக்கும்போது நான் அதை பண்ண முடியாது.